கொஞ்சம் அடுத்தபடியா போய் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம? இது என்னதான் மேட்ரு? ஏன் எல்லாருமே உங்களை அப்படி கேட்குறாங்க? Dr. Srivarma presents Red Nool Digital Thugs. Title sponsor GT Holidays. Pattin Brahmandam Barani Silks RKV Road E-Road. Powered by Archie Kodukattai Maavu. Beverage partner Juicy. Snacks partner Chennai Kulfi. Food partner Topi Vappa. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட் ஈரோடு. நான் பீச் கூப்பிடல, பார்க் கூப்பிடல, சினிமா கூப்பிடல, மாவலிபுரத்து கூப்பிடல, என் வீட்டுக்கு தானே கூப்பிடுறேன். மாதவனா நீங்க பண்றீங்களா? அவளுக்கு ஃபோன் பண்றோம். ஷாலினி, நான் நந்தா பேசுறேன். பேசு. வீட்ல ஒரு கேக்கல. வீட்ல இருக்க ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வரணுமா? யாரா நீ? என்ன ஃபங்க்ஷன் கூப்பிடுற? வீட்ல ஃபங்க்ஷனுமா வந்தாதான் நம்ம ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு காபி கீப்பி எங்கயா குடிச்சிட்டு போக முடியும். கிளம்பி வரியா? உனக்கு உன் டோன்ல பேசினாதான் கிர்றன்னு ஏறும். கடைசி வரைக்கும் நீங்க ஒரு தக்காளி கூட வியாபாரம் பண்ணல. நான் நடிக்க தேவையில்லை, நான் அப்படியே தான் ரியல் லைஃப்ல இருக்கேன். ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார்ற. அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். நான் ஏன்டா அப்படிதான் இருக்கேன். சும்மா இருடா நீ. அந்த டக்குன்னு சந்திரமுகி மாறுற ஒரு இதை நான் இப்ப பார்த்தேன். யாரா இருந்தா என்னையா, நான் அப்படிதான்டா பேசுவேன். லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷன்ல வந்து படம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் ஃபைனலில உங்களை பார்க்க முடியல? இப்போ அவங்க கூப்பிட்டு ஒரு வீடியோ பண்ணுனா கூட நான் போய் ஆளாக எடுத்துகிட்டு போய் நான் ஒரு வீடியோ பண்ணேன். எனக்கு பர்சனலாக அங்கே அச்சீவ் பண்ண எதுவும் இல்லை. ரொம்ப ஹார்டாக இருந்தது. அந்த பொலிட்டிக்கலாக பிரச்சனை. சிஸ்டர் நீங்க வாங்கல, உங்களோட பவர் தான் தேவைப்படுது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness, quench the thirst naturally. Hi, you look gorgeous. Thank you. You too look gorgeous அவங்க சொல்ல சொன்னாங்க. Oh, thank you, Tamil. Tamil is a very close friend of Nanda எனக்கும். Tamil actually மச்சான் ப்ரோ தான். இங்க கொஞ்சம் ஃபார்மலா இருக்காரு. சம வைபாலு. பட் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். Thank you so muchங்க. It's okay. ரொம்ப பெருமையா இருக்கு. Very formal. என்னமோ நான் ஏதோ அவார்ட் வாங்க வந்த மாதிரி நீங்க தானே வாங்க வந்திருக்கீங்க. அண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா என்னோட அண்ணன் நான் அவர் அவார்டு வாங்கினாலே ரொம்ப அவர் அவார்டு வாங்கினாலே ரொம்ப சந்தோஷப்படுவேன். அந்த இடத்துல நான் இருக்கேன்னும் போது எனக்கு டபுள் ஹாப்பி. நீ இருக்கல, நீ தான் தந்த. அது அந்த மாதிரி தான். ஓகே, ஒரு 1000 முறை உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. நான் 1001வது முறையா கேட்க போறேன்னு சொல்ல போறது இல்லை. அந்த கொஸ்டின் நான் தவிர்த்துடுறேன். இன்னும் கொஞ்சம் அடுத்தபடியா போய் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாம? இல்ல இல்ல, இந்த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அது என்னதான் மேட்ரு? ஏன் எல்லாருமே உங்களை அப்படி கேட்குறாங்க தெரியல. அவங்க வந்து 2-3 இயர்ஸ் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார நடக்கக்கூடிய மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து நாங்கள் கண்டென்ட் பண்ணுறோம்.
அது பார்க்குறப்ப கண்டிப்பாக இவன் வந்து இங்கே சரியில்லை அப்படின்ற மைண்ட் தாட் வரும். நாங்கள் வந்து அது வந்து கடந்து போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்களும் பயங்கர சாதிக்கணுன்ற ஒரு ஆள். எனக்கு வந்து நான் வெறுத்து நிறையா கண்டென்ட் பண்ணி நான் சென்னை வரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்லேயே வந்து கொஞ்சம் உருட்டுற மாதிரி இருக்கும். பட் பி கிரேட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். பட் ஒரு 48 49 ஷார்ட் ஃபிலிம் கிட்ட பண்ணி முடிச்சு தான் இங்கேயே வந்தேன். ஸோ அவ்வளோ எக்ஸாஸ்ட் ஆகி வந்து எதாவது பண்ணுன்றப்ப வி வாண்ட் லைக் நாங்கள் யோசிக்கிற விஷயமும் எங்கள் கண்டென்ட்டும் உங்கள் கண்ணில் படட்டும், அது உங்களை வந்து அட்ரினல் புல் பண்ணட்டும். இவங்க ஜோடி, இவங்க வந்து ஜோடி இல்லை, இவங்க ஃப்ரெண்டு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். சரக்கு உள்ள ஒன்று இருக்குது, அது ரசிக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆதங்கம், ஒரு கோபம், ஒரு நம்ம நான் இப்போ நாங்கள் 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு விட்ட ரீல் கூட இட் பெர்ஃபார்ம்டு வெல், நல்லா போச்சு. பட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கலான்றதுனால இன்னும் எங்கள் மைண்டு வந்து அங்கே தான் நின்றுட்டுருக்கு. எங்கள் லுக்கு எப்படி இருக்கோ, நாங்கள் எங்களை ப்ரெசென்ட் எப்படி பண்ணிங்க, அது எங்கள் மைண்டு போகல. அந்த எழுத்தில் வந்து கொண்டு வந்து சேர்த்துலாமான்னு போகுது. இப்போ ரீசெண்டாக நிறைய வந்து நம்ம உங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லலாம் நிறைய பார்த்துட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு பூஜா பதில் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் தான் பதில் சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ஃபைனலியில் உங்களை பார்க்க முடியல? இதுவுமே நிறைய கமெண்ட்ஸில் போடுறாங்க. அங்கே நான் சேனல் ஹெட்டாக இருந்தேன். எனக்கு ஒரு டார்கெட் இருந்தது, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இதுன்னு. அந்த டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக அங்கே அச்சீவ் பண்ண எதுவும் இல்லை, என்னோட கெரியரை அச்சீவ் பண்ண எதுவும் இல்லை. ரொம்ப ஹார்டாக இருந்தது. அந்த பீப்புளும் அந்த க்ரூவையும் விட்டுட்டு நான் ஒரு ஸ்டார்ட் பண்ண இதாக இருந்தது. இப்போ நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். அவங்களும் எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் போடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுவாங்க. அங்கே என்ன பண்ணுமோ அதை பண்ணியாச்சு, இன்னும் திருப்பி அங்கேயே ஓட வேணான்ற ஒரு பர்சனல் ஆர்டிஸ்டாகவும் ஒரு கிரியேட்டராகவும் ஒரு தேர்ஸ்ட் ஒன்று வந்தது. இங்கேயே ஓடினா நம்ம வளர மாட்டோமோன்றதுனால. ஸோ வெளில வந்து ட்ரை பண்ணுறேன். ஏதாவது அங்கே பண்ணலாம், இன்னும் வித்தியாசமாக பிரேக் பண்ணி பண்ணலான்னா அஃப்கோர்ஸ் பரத் போரை கூப்பிட்டு தான் ஆவார், கூப்பிடுவார். இப்போ அவர் கொஞ்சம் படம் பண்ணி. ஆமாம் யா எனக்கு வெளியில தெரியறதுக்காக ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இஸ் பாரத் சார். அவர் ஒரு கடையை தொடர்ந்தனால மட்டும்தான் எனக்கு அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு எனக்கு ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு. ஸோ எங்கெங்கேயோ நான் ஏதாவது இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் இஸ் பாரத் சார். ஸோ நான் தலைவனை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். லோகேஷ் கனகராஜ் ப்ரொடக்ஷன்ல வந்து படம் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி அவர் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து ஐ மீன் க்ரூவா எங்களுக்கு தெரியும். ஸோ அஃப்கோர்ஸ் அது சக்ஸஸ் ஆகும், கண்டிப்பாக ஆகும். ஓகே, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எப்படிப்பட்ட படமா இருக்கும்? பயங்கர ஒரு அந்த ஜானர், அந்த ஒரு டைப் ஆஃப் மூவிக்கு இப்போ ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அது கொஞ்சம் சூப்பர், ஒரு மாதிரி போயிட்டு வந்தாலே ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிடும்னு நினைக்கிறேன் அந்த படம். ஐ மீன் நான் எடிட் போய் பார்க்கல, அவர் கண்டிப்பாக கூப்பிடுவாங்க, அப்போ போய் பார்த்துட்டு நான் இன்னும் எலாபரேட்டாக என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் தான் எனக்கு தெரியும், ஃபுல்லாக தெரியாது, பார்த்துட்டு தான் சொல்லுவேன். என்கிட்ட இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு செக்மெண்ட் ஒன்று போயிடுமா? எல்இடியில் தான் இருக்குது. அதில் வர்றதை நீங்கள் வந்து நடிச்சு காட்டணும் உங்கள் ஸ்டைலில். இப்போ கை வந்த கலரில் பாருங்க, நந்தானனும் பூஜாவையும் ஃபர்ஸ்ட் வீடியோ. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன், நார்மலாகவே அப்படிதான் பேசுவேன். ஏங்க திட்டாம நீ பொத்திட்டு உட்கார்ற. இப்போ இதில் யார் வந்து கோபி அவர்களோட கேரக்டர் எடுத்து பண்ண போகிறது? ஜெனரல் லைஃப்ல கோபி நடிக்க தேவையில்லை, நான் அப்படியே தான் ரியல் லைஃப்ல இருக்கேன். சரி போயிடுவோமா? அதே நார்மலாகவே அப்படிதான் பேசுவாங்க. நீங்கள் அப்படிதானா? எதுக்குங்க அப்படிதானா? ஆமாம், நான் கொஞ்சம் அப்பப்போ சுதாகரன மாதிரி தான் அமைதியாக தான் இருப்பேன். தான் வந்து அப்படிதானே நீ நார்மல் கோபினா மாதிரி நீ மிமிக்ரி பண்ணணும். நார்மலாக அப்படிதான் இருக்கேன், சும்மா நீ இல்லை. ரெட் நூலோட 2வது இன்டர்வியூ யாரா இருந்தா என்னையா, நான் அப்படிதான் பேசுவேன், உனக்கு என்னையா? சரி. அந்த டக்குன்னு சந்திரமுகி மாறுற ஒரு இதை நான் இப்ப பார்த்தேன். ஜாலியா இருக்கும், ஜாலியா தான். அக்கம் பக்கத்துல எல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, என்னமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா உங்க மொத்த வீடியோமே அப்படிதானே இருக்கும். கேட்டிருக்காங்க, ஆனா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. வந்து என்ன சத்தம் அப்படி, இந்த சத்தமா அதான், அப்ப இவங்க கத்திக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அது அப்படிதான். ஓகே, அடுத்த வீடியோ. நாளைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன். நல்ல சீனு, நாளை வரணும். சரி, மாதவன் ஷாலினி தமிழ். மாதவனா நீங்க பண்றீங்களா? அது கூட ஏதாவது ஷாலினியா நான் இப்போ எப்படி என்ன பண்ணுறது தெரியல. ஷாலினி மாதிரி நான் இப்போ எப்படி பார்ப்போம் தெரியல. நாங்கள் ஃப்ளோவில் ஏதோ ஒன்று பண்ணுறோம். மளிகை கடையிலேருந்து ஐஃபோனில் பேச போகிறீங்க. சரி, ஃபோனே வேணாம். ஃபோனை வச்சுக்கோங்க. அவளுக்கு ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் எடுத்துடணும் எப்படியாவது. அவளை எங்கேயாவது கெஃபே எங்கேயாவது கூப்பிட்டு போயிடணும். அம்மா உனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குமா? ஹலோ
ஹலோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். வீட்டில் ஒரு கேக்கல. நான் யாருண்ணா இது? யாரோ தக்காளி வேணும்னு கால் பண்ணாங்கம்மா. நீங்கள் தக்காளி அம்மா வரல இன்னைக்கு. வரல. ஏன் அம்மா வரல? அங்க போன்ல பேசுமா. ஹலோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். ஏய் யாருங்க? வீட்டில் இருக்க ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்கன்னா அப்படியே ஃபங்க்ஷனுக்கு வரணுமா? யாரா நீ? என்ன ஃபங்க்ஷன் கூப்பிடுற? மொய் ஏதாவது வச்சா ஏதாவது தெரியுமா? இது சரவணா மளிகை கடை தானே? அண்ணா மளிகை கடை பேர் என்னன்னா? அதேதாம்மா. எது? சரவண மளிகை கடை. பக்கத்துல தமிழ்வாணன் அண்ணன் தானே இருக்காரு? அவன் யாருன்னே தெரியாது. யாருது? ஷாலினி, நான் நந்தா பேசுறேன். பேசு. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன். சரி, நாம அப்படியே போயிட்டு மீட் பண்ணிட்டு நான் உங்க வீட்டு ஃபங்க்ஷன் வரணும். வீட்டில் ஃபங்க்ஷனுமா வந்தாதான் நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு காஃபி கீஃபி எங்கேயா குடிச்சிட்டு போக முடியும். கிளம்பி வரியா? உனக்கு உன் டோன்ல பேசினாதான் கிருன்னு ஏறும். நீ என்ன பண்ணு, கமெண்ட் ரெடியா இருந்தேன்னு வச்சுக்கய, நான் அப்படியே வரேன். 2 பேரும் பல்சர் எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு டீ கீ அடிச்சுட்டு வரேன். சரியா? அதான் டேட்டு. ஒரு நிமிஷம் அண்ணா, என்ன கூப்பிடுறாங்கன்னா போவா? என்ன என்னம்மா என்கிட்ட போய் கேட்க சொல்லுங்கண்ணா. அண்ணன் கடைசி வரைக்கும் நீங்க ஒரு தக்காளி கூட வியாபாரம் பண்ணல. நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் அவங்க பேசினா. ஓகே 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 சரியா? நான் ஒரு 1/2 மணி நேரத்துல அங்க வரேன். ட்ரெஸ் சரி, என்ன ட்ரெஸ் போட்டு வருது? பார்த்தோன்னே கபால்னு கபன்னு எரியற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸா போட்டு வந்து லுங்கி அப்படியே மடிச்சு கட்டி வரட்டா? அம்பிட்டுதாம்மா. வாமா, நீ தான் கரெக்ட். தமிழ்நாட்டுக்கு நீ தான் கரெக்டான பெண்மணி. ஓகே, நன்றி. ஓகே, थैंक यू. சாரி மணிரத்னம் சார். சாரி, பொதுவான சாரி கேட்டுக்கிறேன். மாதன் சார் சாரி. ஓகே, இப்படிதான் இருக்குமா உங்களோட ஷூட் இதுவுமே? இல்ல, இதுல இன்னும் அதான் இது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட். இன்னமும் டெவலப் பண்ணுவோம், இன்னமும் டெவலப் பண்ணுவோம். ஓகே, அது போயிட்டே இருக்கும். ஸ்டேஜ்ல இருக்கும். ஆல்ரெடி நான் ஃப்ளோல நிறைய வளர்றேன். அதனால நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸ்டேஜ் எல்லாம் இல்லாம இருந்தா இன்னும் லவுடா அக்ரெசிவா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணலாம். செம்மையா இருந்துச்சு, பார்க்குற எங்களுக்கு பயங்கரமா இருந்தது. ஸோ உங்களோட ஸ்பாட்டுக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்தா எப்படி இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா வாங்க ப்ளீஸ். ரெட் நூல் வாங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வாங்க. வில் மேக் அ vlog or anything on the spot. பயங்கர என்டர்டெயின். ஏன்னா 5 பேர் 6 பேர் தான் இருப்போம். ஸோ அதோட வைப் பயங்கர. தமிழ் வந்திருக்காரு ஃபைனலியோட ஒரு ஷூட்டுக்கு வந்து காலிங் மை கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபர்ஸ்ட் ஷாட் ரோல் பண்றப்ப தமிழ் வந்து நான் இருந்தேன். ஆமா, சூப்பரா இருந்துச்சு. Thank you. அப்ப தெரியல இது இவ்ளோ தூரம் வரும். ஆமா, எனக்கும் தெரியல, ஐடியா இல்ல அப்போ. ஆனா அப்பயே நாங்க ரொம்ப சின்சியரா அதை பண்ணி எடுத்துட்டு இருந்தோம். டைப்லாம் பண்ணி பேசவே இல்லை இவரு. நான் கோச்சிக்கிட்டு போயிட்டேன், என்ன இருந்தாலும் பேசவே மாட்டாரு அப்படின்ட்டு. ஆமா, ஏதோ வரேன் தமிழ் அப்படின்ட்டு நான் ஓடிட்டேன். ஓகே, இப்போ அடுத்து லாஸ்டா ஒரு வீடியோ. பயமா இருக்கு. ஏங்க எங்க ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஐலாண்டுங்க. தரமா இருக்கும். தண்ணிக்குள்ள குளிக்கும் பொழுது சிலப்பி மீன் உரைச்சிட்டு போகுது, விரால் மீன் உள்ள துடைக்கல போகுது. தண்ணிய பாத்தீங்களா? எங்க தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. சூப்பர். இவரு சூப்பர். யார் இந்த கேரக்டர் எடுத்து பண்ண போறது? நான் ஒரு வாட்டி பண்றேன். நீ பண்ண, எனக்கு ஆசையா இருக்கு. நீ பண்ண, நான் பண்றேன். நான் பண்ணேன், இப்போ நீங்க பண்ணுங்க. ஏங்க ட்ரவுசர் சேனலை வந்து பாருங்க, அழகழகான வீடியோ இருக்குங்க, சூப்பரா இருக்கும், வந்து பாருங்க. இப்ப நீ ஒரு வாட்டி பண்ணு. கமான் பூஜா, கமான். ஏங்க மட்டும் ஒரே ஒரு வாட்டி பண்ணு. ஏங்க ட்ரவுசர் சேனல் குடும்பத்தோட பாருங்க. ஓகே, थैंक यू. சூப்பர். थैंक यू. ஓகே, வெளியில கூட்டு போய் அது திட்ட மாட்டீங்கல்ல? அது நான் தானே வாங்க போறேன். சரி, ஓகே. இல்ல, நான் தான் வளர்றேன். ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ் வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஐ எம் வெரி ஹாப்பி. ரெட் நூல் வந்து எங்களை செகண்ட் டைம் வந்து இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரெட் நூல் ரொம்ப தேங்க்யூ. நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் ட்ரவுசர்? ஏன்னா என்னோட பையனை கேட்குறேன். இவங்களுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இவங்க இப்போ முடி வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு திக்கானதுனால காது கேட்க மாட்டேங்குது. இதை தான் அவங்க சொன்னாங்க. இது ஒரு பிரச்சனை. அண்ட் அவங்களுக்கு மல்டி லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. நீ எத்தனை லாங்குவேஜ் பேசுவீங்க? ஒரு 3-4 லாங்குவேஜ். ஸோ நமக்கு ஜென்ரலாக இப்போ எனக்கெல்லாம் மைண்ட் வாய்ஸ், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், பட் என் மைண்ட் வாய்ஸ் வந்து தமிழில் தான் போகும். பட் இவங்களுக்கு அப்படி இல்லை, மைண்ட் வாய்ஸே வந்து நிறைய லாங்குவேஜ்ல போகும். ஸோ அப்போ வந்து நான் இப்போ அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மலையாளத்தில் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, நான் தமிழில் ஏதாவது பேசினேன்னா அவங்க மைண்ட் ப்ராசஸ் பண்ணாது. இதை நான் ஃபிகர் அவுட் பண்ணால் எங்கள் டீமுக்கே ஒரு வருஷம் ஆச்சு. ஏன் இந்த மெயின் வேலை செய்யலைன்னா இதுதான். ஸோ அப்போ வந்து நான் நிறையா வாட்டி முருகான்னு கூப்பிடுவேன், முருகேசான்னு கூப்பிடுவேன்,
மருதமலர்னு கூப்பிடுவேன், பூஜான்னு திரும்ப மாட்டேன். ட்ரௌசர்னா மட்டும் உடனே அப்படின்னு டே ட்ரௌசர் அப்படின்னா அது அப்படியே ஒரு ஃபார்மேட் ஆயிடுச்சு. நான் ட்ரௌசர்னு கூப்பிட்டேன். அண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல பை காட்ஸ் கிரேஸ் வந்து குழந்தைங்க வந்து எங்கள் வீடியோ பார்க்குறாங்க. ஏன்னு தெரியல, நாங்கள் எடுக்கிற எல்லா டாப்பிக்கும் அடல்ட்டை அட்ராக்ட் பண்ணுற ஒரு டாபிக் தான். பட் குழந்தைங்க வந்து தெரியல, அவங்களுக்கு டாம் அண்ட் ஜெரி மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியல, அவங்க ரொம்ப அட்ராக்டிவ். ஸோ லைக் அவங்களுக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு பேர் வேணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அதாவது பேர் வைக்காமல் சிம்பிளாக டக்குன்னு குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி பேர் வைக்கணுன்னொடனே அப்போ தான் ட்ரௌசர்னு கூப்பிட்டேன். அதையே வைப்போம் அப்படின்னா அப்படியே வச்சுட்டோம். அவ்வளோதான். 2 பேருமே பயங்கர வாலா தான் தெரியுறீங்க. எனக்கு தெரிஞ்சு ரியல் லைஃப்ல நந்தானா வாலு தான், எனக்கு தெரியும். நீங்களும் வாலு தான். எப்படி சமாளிச்சுக்கிறீங்க உங்க 2 பேத்துக்குள்ள? இதுவாவது நீ பதில் சொல்லு. நாங்க சமாளிச்சுக்க மாட்டோம். நாங்க ஆக்சுவலி அடிச்சுப்போம், நல்லாவே அடிச்சுப்போம். எல்லா விஷயத்துலயும் சண்டை போடுவோம். பட் we tend to solve it. அதுதான், அது ரைட்டிங் ப்ராசஸ் எல்லாமே நல்லாவே சண்டை வரும். ஓகே. பட் ஆனால் அது ஒரு ஃபன்னா ஃப்ளோவா அது அப்படியே போயிடும். ஏன்னா அது ஒரு மாமா மச்சான் வைப்பு தான் எப்பவுமே. இது மாப்பிள வைப்பு தான் இருக்கு. எப்பவுமே. क्वेश्चन இருக்கு. 6வது क्वेश्चन அதுதான். மாப்பிள நிக்கிறீங்களே அது என்ன? அது ஆக்சுவலி அவங்க வீட்டில் இருந்தா எங்க வீட்டில் இருக்கும்போது செம்மையா ஃபோன்ல இந்த கண்டென்ட் வைஸ் எல்லாம் நல்லா சண்டை வரும். பட் முடிச்சோடனே ஈவினிங் நம்ம சரி மாப்பிளவா ஒரு டீ அடிக்க போகலாம்னு சொல்லிட்டு ஏதாவது டீ ஷாப் ஆயிடுச்சுன்னா அது வந்து அப்படி சின்ன வீடியோ தான். பட் ஆனால் உள்ளார இருக்க எல்லா டைலாக்கும் என்ன எதுவாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வேற வாய்ஸ் இல்லை. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அப்புறம் ஹெல்ப்புக்கு ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. நாங்களே தான் அதை டிபேட் பேசணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது கைண்ட் ஆஃப் சம்டைம்ஸ் செந்தில் கவுண்டர்மணி சார் அந்த மாதிரி நான் அவங்கள அடிக்கணும், அவங்க என்ன அடிக்கணும். எங்கள் 2 பேர் பிரச்சனை என்னன்னா, நான் இப்போ அவங்கள அடிக்கிற மாதிரினா தாராளமாக எப்படி வேணாலும் அடிக்கணும். அவங்க வந்து இதாக்குவாங்க, நானும் வந்து ரோட்டில் உருள்றது பிறல்றது அந்த ஈகோ இருக்காது. பட் இது எங்கே எப்படி என்டர்டெயின் பண்ணுறது ஒரு டிபேட் போகும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு இல்லை இந்த பாயிண்ட் வேணாம், இல்லை இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்டுன்னு அது அப்படி எங்கேயோ போய் பிடிக்கும். இதுக்கு நடுவில் மென் விமன் காம்ப்ளிகேஷன் இருக்கும். நான் நிறைய இடத்துல விமனை விட்டு கொடுக்க மாட்டேன், நிறைய இடத்துல நான் மென்னை விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்க நிறைய இடத்துல மென்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த ஃபிலாசபிக்கலாலாம் அந்த கண்டென்ட் பின்னாடி அந்த லைன் கடைசியாக ஹிட் ஆகாது, அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் அதுக்கு பின்னாடி வர சண்டை வந்து கன்றாவியாக இருக்கும். கேமராமேன்லாம் வாழ்க்கையே வெறுத்துருவார். 10 நிமிஷம் ஷூட்டுக்கு 2 மணி நேரம் அடிச்சுப்போம். அது இருக்கும். வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு மாதம் நயன்தாரா மேம் கிட்ட இருந்து கால் வந்தது. நான் தலை நிறைய தேங்காய் எண்ணெய் வச்சு அப்படியே படுத்து கிடந்தேன். அப்போ கால் பண்ணிட்டு நயன்தாரா மேம் கூப்பிட்றேன், என்ன மென்டல் மாதிரி பேசுறேன் மழையே நனைய வரவா பூவின் இதழா சாலை நிழல் போலே அலைந்து விடவா மாலை நிலவோ. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட், ஈரோடு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness. Quench the thirst naturally.